ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோல்டன் டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை எப்படி எரேஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு 3 சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 3 அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் தமிழ் மேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கவலை கிடையாது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ போய் அப்ளிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கம்மி சைஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா ஹவு டு யூஸு, அப்புறம் கொஸ்டின் கேட்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மெயிலில் ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ வந்து லோட் பண்ணிக்கலாம், அப்புறம் கிராப் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குவீங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா எரேசிங் இப்போ நான் சும்மா பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டிக் மாடல்லாம் வச்சுருக்கேன். அதை கீழே பார்த்திங்கன்னா ஸ்டிக் மாடல் இருக்குது. அப்படி ஸ்டிக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து எரேசரை எவ்வளோ பெருசாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தெரியாமல் பார்த்திங்கன்னா அந்த காலரை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசெட்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்பியும் பார்த்திங்கன்னா அந்த காலரை வந்து வர வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி எப்படி கீழே ஊற்றினா ஸ்ப்ரெட் ஆகுதோ அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும் ஒரு இடத்துல கை வச்சோம்னா. அப்புறம் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கலரில் போய் வச்சுட்டு கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த கலர் எங்கெங்கே இருக்கும் அந்த கலர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஜூம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே இருக்க டன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இது நிறையா யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா யூடியூபர்ஸுக்கு அதாவது மொபைலில் யூடியூப் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லோகோ, ஆர்ட்டு, தமிழ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா இதில் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் தான் க்ரியேட் பண்ணுறேன். இதை பிசி இல்லைனா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதை கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதை கிராப் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த கீழே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழியாது. இது வந்து சில டைம் பார்த்திங்கன்னா அழியும். அதான் கலருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் பேக்ரவுண்டு. அப்படி இல்லைனா எரேஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன ஆப்பில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் செட்டிங்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு செட்டிங்ஸ் கிடையாது, கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். இதில் எரேஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. மேலே சைடில் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணுறத ஜூமிங்கில் காட்டும். அதையும் நீங்கள் பார்த்து எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளர்ரிங் ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பிளர் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த சைடில் இருக்க இதெல்லாம் கிளியர் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்து எனேபிள் கொடுத்துட்டு கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோக் வந்து எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிளர்ரிங் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் 3D ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காக வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிளிக் கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஒரு வேறு லெவல் பேக்ரவுண்ட் எரேசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டு. நம்ம பார்த்த 3மே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா போயிட்டு அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைன்இன் பண்ணுறதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆன் இமேஜ் டு ரிமூவ் த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்லோட் இமேஜை கொடுத்திங்கன்னா உங்கள் ஃபைலுக்குள்ளே பார்த்திங்கன்னா போகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிடுச்சு. துள்ளி கூட பார்த்திங்கன்னா இல்லை. அதாவது இப்போ ஒரிஜினல் பார்த்திங்கன்னா அங்கே கிளிக் கொடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இதே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இந்த அப்படியே எடிட்டிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது பிசர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கொடுத்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா பிளரிங் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு ரீசெட் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சேவ் பட்டன் டவுன்லோட்னு கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் பேக்ரவுண்ட் ரிமூவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும்தானா? நம்ம அதாவது பிசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி நம்ம பேக்ரவுண்டையுமே ரிமூவ் பண்ணுறது? அவங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் தானே ஒர்க் பண்ணுவாங்க, மொபைலில் இருந்துன்னா மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இதில் ஜஸ்ட் அவங்க க்ரோம்குள்ளே போய்க்கிங்க. க்ரோமில் போய்ட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பிஜி ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். ரிமூவ் பிஜி ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பாருங்கள், ரிமூவ் பிஜி ஹெச்டி. நான் வந்து மொபைலில் தான் வச்சுருக்கேன், அதனால் மொபைலில் போட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேப்லேயே போட்டுங்க. போட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னே ஆப்பில் பார்த்த மாதிரி தான். ஆப்பில் பார்த்தா அதே வெப்சைட்டு தான் அது. முன்னே பார்த்திங்கன்னா ஆப்பில் பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட். இதுலேயும் பார்த்திங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி தான் எரேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளிக் கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த 3 பேக்ரவுண்ட் எரேசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. அப்படியே இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.